الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في أحكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في أحاديثه الشريفة عن عثمان رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் உரித்தாஹ் அல்ஹம்துலில்லாஹ். முழு மனித சமுதாயத்துக்கும் தலைவராகவும் இறுதியாக வந்திருந்த எம் உயிரில் நீ ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் யாரெல்லாம் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்து நடந்தார்களோ அவ்வாறான சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபீங்கள் மற்றும் கியாமத் நாள் வரைக்கும் யாரெல்லாம் இந்த சமுதாயத்தில் பிறந்து மரணிக்கிருக்கின்றார்களோ அவ்வாறான அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் என்றென்றும் உண்டாவது அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆன் மூலமாகவும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணியமிக்க ஹதீஸ் ஷரீஃபின் மூலமாகவும் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லியிருக்கின்றார்களோ இவ்வாறான விடயங்களை இயன்ற எடுத்து நடக்கும்படியும் மற்றும் குர்ஆனும் ஹதீஸும் எந்தெந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலகி நடக்கும்படி எமக்கு விலக்கியிருக்கின்றதோ இவ்வாறான விடயங்களை எமது வாழ்க்கையிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலில் அடியேனாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வசியத் என்னும் நலுபதேசம் செய்கின்றேன். இத்தகுல்லாஹ். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னருமை சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாங்கள் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் என்ற அடிப்படையில் பொருளாதாரத்தின் பக்கம் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். பொருளாதாரம் என்று சொல்லுவது எங்களுடைய கல்வி, ஆன்மீக பணி, இதே போன்று எங்களுடைய நடவடிக்கைகளில் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹும் இந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை குர்ஆனில் வர்ணிக்கும் பொழுது தீய விடயம் அல்லது மோசமான விடயம் என்று வர்ணிக்கவில்லை, சிறந்த விடயம் நலவென்று தான் வர்ணிக்கின்றான். ஒரு இடத்தில் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத், மனிதன் பொருளாதாரத்தை நேசிப்பதில் தீவிரமாக இருக்கிறான் என்ற வார்த்தையை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹைர் என்ற சொல்லைத்தான் அல்லாஹ் பாவிக்கின்றான். இதிலிருந்து விளங்குகின்றது, இந்த பொருளாதாரத்தை ஒரு மனிதர் நலவாக சம்பாதித்து நலவாக செலவழிப்பார் என்று சொன்னால் அதில் அவருக்கு பரக்கத் இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, எங்களுடைய பெருமதிமிக்க நேரத்தை விட்டுவிட்டு நாங்கள் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றோம். ஏன்? அல்லாஹுடைய கட்டளையை அடிபணிந்துதான். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் சொல்லுகின்றது ஃபைதா குதியத்திஸ் ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். நாங்கள் அழைக்கப்பட்டதும் இந்த மஸ்ஜிதுக்கு வந்திருக்கின்றோம். இந்த ஜுமாவுடைய பிரசங்கம் முடிந்த பின்னால் நாங்கள் தாராளமாக வியாபாரம் செய்து கொள்ளலாம். இதையும் குர்ஆன் வர்ணிக்கும் பொழுது ஃபைதா குதியத்திஸ் ஸலா, தொழுகை முடிந்துவிட்டால் ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ், பூமியில் பறந்து வியாபார இடங்களுக்கு சென்று அல்லாஹுடைய சிறப்பை தேடிக்கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலும் அல்லாஹ் வியாபாரத்துக்கு, எங்களுடைய பொருளாதாரத்துக்கு பாவித்திருக்கக்கூடிய சொல் சிறப்பு என்ற சொல்லைத்தான் அல்லாஹ் பாவித்திருக்கின்றான். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, எங்களுக்கு தெரியும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த மிஸ்தஹ் இப்னு அஸாஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய செலவை பொறுப்பெடுத்திருந்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இட்டுக்கட்டப்பட்ட விடயத்தில் அவர்களுடைய செலவுகளை துண்டிக்க நினைத்து சத்தியமிட்டார்கள். குர்ஆன் இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா விஷயத்தில் வலா யஅ்தலி உலுல் ஃபضل மின்கும், உங்களில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள்
ஏழைகளுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் சத்தியம் செய்ய வேண்டாம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய விடயம் உலுல் ஃபல், சிறப்புக்குரியவர்கள், செல்வந்தர்களை பார்த்து சிறப்புக்குரியவர்கள் என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்திருக்கின்ற அன்புக்குரியவர்களே. இதிலிருந்து நாங்கள் பார்க்கலாம், இந்த செல்வத்தை, பொருளாதாரத்தை சிறப்பாக சம்பாதித்து பயன்படுத்தினால் உண்மையில் வெற்றிதான். சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றார்கள், அவர்கள் பெரிய ஒரு ஹதீஸ்கலை வல்லுநராக இருந்தார்கள். நாங்கள் புகாரி, முஸ்லிம், அபூதாவுதை படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த சுஃபியானே சௌரி ரஹ்மத்துல்லாஹுடைய பெயர் இல்லாமல் எங்களால் வாசிக்க முடியாது, படிக்க முடியாது. இவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், லௌலா ஹாதிஹி தனானீர் லதமஸ்ஸல பினா ஹாஉலாஇல் முலூக், இந்த தங்க நாணயங்கள் எங்களிடத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த அரசர்கள் எங்களை கணக்கெடுக்க மாட்டார்கள், லதமஸ்ஸல பினா ஹாஉலாஇல் முலூக், கைக்குட்டைகளாக பாவித்திருப்பார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுக்கு தேவையான விடயத்துக்கு அவன் சம்பாதிக்க வேண்டும், அவன் சம்பாதித்து அதை பாவிப்பதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்று வருகின்றார்கள். அவர்களை பார்த்து ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகின்றார்கள், நீங்கள் நல்ல முறையில் சம்பாதித்து இதன் மூலமாக சிறப்பு பெறுவதை நான் விரும்புகின்றேன். உடனே அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், அன்பு தோழரே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இந்த பணத்திற்கு ஆசைப்பட்டு நான் இஸ்லாத்துக்கு வரவில்லை, இஸ்லாத்தில் மீதுள்ள பிரியத்தால், அன்பால் தான் வந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிஅமல் மாலு ஸாலிஹ் லிர்ரஜுலி ஸாலிஹ், இந்த பணம் சிறந்த ஒரு மனிதருக்கு பணம் சிறந்ததாகத்தான் இருக்கும். அந்த சிறந்த மனிதரை இந்த பணம் மோசமான வழியில் கொண்டு சேர்க்காது. இதன் மூலமாக பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்ப்பார். இந்த சிறந்த பணத்தின் மூலமாக மஸ்ஜிதுக்கு உதவி செய்வார், சமூக பணியில் ஈடுபடுவார், கல்விக்கு செலவழிப்பார், மறுமையுடைய அவருடைய அந்த பட்டோலைகளை நீட்டிக்கொள்வார். அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தில் நாங்கள் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடனின் பக்கம் நாங்கள் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். கடன் இல்லாமல் உண்மையில் இந்த உலகத்தில் வாழ்வது கடினம்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடன் எடுத்திருக்கின்றார்கள், வழிகாட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் கடன் எடுத்தது, கடன் எடுப்பது ஆகும் என்பதை காட்டுவதற்காக வேண்டி கடன் எடுத்தும் இருக்கின்றார்கள். ஸைத் இப்னு ஸஅனா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கடனும் அவர்கள் எடுத்திருக்கின்றார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில் கடன் எடுப்பது தவறு கிடையாது. அதே மாதிரி அடகு வைப்பதும் தவறு கிடையாது. எப்பொழுது பொருளாதாரத்தோடு இந்த கடன், இந்த அடகு தடை செய்யப்பட்டதாக, ஹராமாக்கப்பட்டதாக ஆகும் என்று சொன்னால், வட்டி கலந்தால்தான் இது ஹராமாக ஆகும். இஸ்லாம் என்று சொல்லுவது எங்களுடைய உணர்வுகளோடு கலந்த மார்க்கம். மனிதனுடைய அடிப்படை தன்மைகளை, அம்சங்களை விளங்கி நடக்கக்கூடிய ஒரு மார்க்கம். அன்புக்குரியவர்களை, நாங்கள் எடுத்து பார்க்கலாம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மோசமான உறவை தடை செய்த இஸ்லாம் நிக்காஹ் மூலமாக அதை எங்களுக்கு ஆகுமாக்கி தந்திருக்கின்றது. குடிபானத்தை ஆகுமாக்கி தந்த இஸ்லாம் மதுபானத்தை தடுத்திருக்கின்றது. அழகான கடனை ஹலாலாக்கி தந்த இஸ்லாம் வட்டியோடு உள்ள கடனை தடுத்திருக்கின்றது. வியாபாரத்தை ஹலாலாக்கி தந்த இஸ்லாம் வட்டியை தடுத்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு வழியை இஸ்லாம் மூடினால் அதற்கு பகரமான இன்னொரு வழியை இஸ்லாம் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி தருணம், அவர்களுக்கு பொருளாதார தேவை ஏற்பட்டது. முஸ்லிம், சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. தூஃபிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதிர்உஹு மர்ஹூனத்துன் இன்த யஹூதியின் பி30 சா. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்றார்கள். மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மேலாடை 70 கிலோவும் 200 கிராம் பெறுமதியான கோதுமை மாவை ஒரு யூதனிடமிருந்து எடுப்பதற்காக வேண்டி அடகு வைத்த நிலைமையில் தான் மரணித்தார்கள். அடகு வைப்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டதாக இருந்தால் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மேலாடையை வைத்து அந்த கோதுமையை பெற்றிருக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அடகும் வைப்பது கூடும், அதை எடுப்பதும் கூடும். ஆனால் நிபந்தனை, அதில் வட்டி கலந்திருக்க கூடாது.
நாங்கள் அடகுக்காக வேண்டி வைக்கக்கூடிய பொருளை மீட்ட முடியாமல் போனால் நாங்கள் எடுத்த பெறுமதியை எங்களுக்கு, அதாவது எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டு மீதியை எங்களுக்கு அவர்கள் தருவார்கள் என்று சொன்னால் அடகு வைப்பதும் கூடுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இந்த கடனுடைய விடயத்தில் நாங்கள் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்தில் எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், வசதி படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு மனிதனுக்கு தேவை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இலகு மனம் படைத்தவர்கள், அவருடைய உள்ளம் இலகக்கூடியவர்கள் சிறிது கொஞ்ச நபர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆனால் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் எவ்வாறு அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்றார்களோ, எடுக்கக்கூடியவர்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கடன்களை எடுத்து சந்தர்ப்பத்துக்கு அவர்களுக்கு கொடுக்காவிட்டால் எங்களை விட தேவையுடையவர்கள் அவர்களிடத்தில் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் கடனை கொடுக்க மாட்டார்கள். அன்புக்குரியவர்களே, உதாரணமாக நாங்கள் எங்களுடைய வியாபார தேவைக்கு கடன் எடுத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் நேரத்துக்கு உரிய தவணைக்கு அதை கொடுக்காவிட்டால், ஒரு மனிதர் மெடிக்கல் தேவைக்காக வேண்டி கடன் தேவைப்படும் அதே நபரிடத்தில் அவர் சென்று கேட்டால் அவர் கொடுக்க மாட்டார். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்களுக்கு மட்டுமல்ல அநியாயம் செய்கின்றோம், எங்களுடைய சகோதரருக்கும் சேர்த்து அநியாயம் செய்கின்றோம். அன்புக்குரியவர்களே, செல்வந்தர்களே, கடன் கொடுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பெரிய பாக்கியத்தை சொல்லியிருக்கின்றான். மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தம் மின் குரபி துன்யா நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் ஆখিরা. அதாவது ஒரு மனிதன் உலகத்தில் ஒரு மனிதனுடைய கஷ்டத்தை நிவர்த்தி செய்வான் என்று சொன்னால், மறுமையுடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் அவனுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்ய காத்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, கடன் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்க வேண்டும். மறுமையுடைய சந்தர்ப்பம், அந்த உஷ்ணத்தில் எங்களுடைய தலைக்கு ஒரு ஜானுக்கு மேலால் சூரியன் இருக்கும், வேர்வையில் மூழ்கி இருப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ஒரு கூட்டத்தினருக்கு அரிஷுடைய நெல்லை கொடுப்பான். யாருக்கு தெரியுமா? ஒரு மனிதருக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருக்கின்றான். அந்த செல்வத்தின் மூலமாக யாராவது கடன் கேட்டு வந்தால் அவர்களுக்கு கடனையும் கொடுத்து தவணையையும் அதிகரித்தவர்களுக்கு அல்லாஹ் அரிஷுடைய நெல்லை கொடுக்கின்றான். மன் அந்தர முஸிரன் அவ் வதஅ லஹு அதல்லல்லாஹு யௌமல் கியாமத்தி ஃபீ தில்லி யௌம லா தில்ல லஹு. அன்புக்குரியவர்களே, கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில், நிழலே இல்லாத சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கடன் கொடுத்து இன்னும் தவணையும் கொஞ்சம் கூட்டி கொடுத்த சந்தர்ப்பத்தில் அரிஷுடைய நிழலை கொடுக்கின்றான். அது மாத்திரமல்ல, இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் வந்திருக்கின்றது, மன் அந்தர முஸிரன், ஒரு மனிதனுக்கு கடன் கொடுத்து தவணையும் கொஞ்சம் கொடுப்பான் என்று சொன்னால், அந்த தவணையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் சதக்காவுடைய நன்மையை அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அன்புக்குரியவர்களே, இது கொடுக்கக்கூடியவர்கள், எடுக்கக்கூடியவர்களும் அல்லாஹுக்கு நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கடன் எடுப்பதிருக்கிறது தானே, இது ஒரு வாக்குறுதி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, வஅஃபு பில் அஹ்த் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, நாங்கள் கடன் எடுக்கும் பொழுது எங்களுக்கு கடன் தாரவருக்கும் கடன் எடுக்கவருக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். ஒன்று எழுத்து மூலமாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய நாவின் மூலமாக, நீங்கள் இவ்வளவு பணத்தை தாருங்கள், இந்த திகதிக்கு நாங்கள் உங்களுக்கு திருப்பி செலுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, இதை உரிய தினத்துக்கு நாங்கள் திருப்பி செலுத்தாவிட்டால் இன்னல் அஹ்த கான மஸ்ஊலா, கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக இதை பற்றி நாங்கள் கேட்கப்படுவோம். அல்லாஹ் எங்களிடத்தில் கேட்பான். நாங்கள் உரிய நேரத்தில் கடன் கொடுக்காவிட்டால், கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் அவர்களை அல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முனாஃபிக் என்று வர்ணித்திருக்கின்றார்கள். ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, இந்த உலகத்தில் நயவஞ்சகக்காரருடைய தன்மைகள் மூன்றாக இருக்கின்றது. இதா ஹத்தஸ கதப, அவர் பேசினால் பொய்தான் உரைப்பார். வைதா வஅத அஹ்லஃப, அவர் வாக்குறுதி அளித்தால் மாற்றம் செய்வார். வைதா துமின கான, நம்பிக்கையாக ஒரு விடயத்தை சொன்னால் அதை செய்ய மாட்டார். அன்புக்குரியவர்களே, யோசித்து பாருங்கள். ஒரு மனிதரிடத்தில் சென்று நாங்கள் ஒரு திகதியை இட்டு கடன் எடுக்கின்றோம். இவர் இந்த திகதிக்கு எங்களுக்கு கடன் தந்தவர் இன்னொரு வேலையை வைத்துக் கொண்டிருப்பார். நாங்கள் நேரத்துக்கு எங்களுடைய கடனை திருப்பி செலுத்தினால் தான் அன்புக்குரியவர்களே அவர்கள் அவருடைய வேலையை செய்ய முடியுமாக இருக்கும். ஒரு தடவை ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலையோடு துஆ கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடனிலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரப், யா அல்லாஹ், பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் யா அல்லாஹ் என்னை நீ பாதுகாத்து விடு. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஓடோடி வருகின்றார்கள்.
வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் நீங்கள் கடனில் இருந்து அதிகமாக பாதுகாப்பு தருகின்றீர்கள்? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், அன்பு மனைவியே ஆயிஷாவே ரலியல்லாஹு தஆலா, ஒரு மனிதன் கடன் எடுத்துவிட்டால் இதா கரிம ஹத்தஸ கதப, ஒரு மனிதன் கடன் எடுத்துவிட்டு அவன் பேசினால் பெரும்பாலும் பொய் சொல்ல நேரிடும். வ இதா வஅத அஹ்லஃப, அவன் கடன் எடுத்துவிட்டு வாக்குறுதி கொடுத்தால் கொடுக்க முடியாத சந்தர்ப்பத்தில் வாக்குறுதிக்கு மாற்றம் செய்ய நேரிடும். இதனால் தான் இந்த கடனில் இருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாப்பு தேடினார்கள். அன்புக்குரியவர்களே, கடனை எடுக்கக்கூடியவர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். இன்று சர்வ சாதாரணமாக உலகத்தில் மாறிவிட்டது. நாங்கள் ஆரம்பத்தில் 1 லட்சம் ரூபாவை எடுப்போம், உரிய திகதிக்கு கொடுப்போம். 2 லட்சத்தை எடுப்போம், உரிய திகதிக்கு கொடுப்போம். பெரிய ஒரு கோடியை எடுத்துவிட்டு நாட்டை விட்டு நாங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விடுவோம். அன்புக்குரியவர்களே, யாரை நாங்கள் மறைந்து வாழுகின்றோம்? ஒரு காலமும் எங்களால் மறைந்து வாழவே முடியாது. கியாமத்துடைய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களை பிடித்தே தீருவான். நாங்கள் இலங்கையில் எங்கு மறந்திருந்தாலும் சரி, அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, ஒரு விடயத்தை நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பொருளாதாரம் சிறப்பு தான், வியாபாரம் சிறப்பு தான், வியாபாரம் ஹலால் தான். எங்களுடைய சக்திக்கு உட்பட்ட வகையில் வியாபாரத்தை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். அதற்கு அங்கால் நாங்கள் சென்று விடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, மறுமையுடைய சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு நபர்களும் கேள்வி கணக்குக்காக வேண்டி அல்லாஹுக்கு முன்னால் காத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சில கேள்விகளை எங்களிடத்தில் கேட்காமல் ஒரு மனிதனுக்கு ஒரு ஃபீட் கூட எட்டு வைக்க முடியாது. அதில் முதலாவது கேட்பார், லன் தஸூலா கதமா இப்னி ஆதம் ஹத்தா இஸ்அல அன் அர்பஈன். ஆதமுடைய ஒரு மனிதருடைய 2 கால்களும் ஒரு அடி கூட நகராது. 4 விடயங்களை அல்லாஹ் கேட்பான். முதலாவது கேட்பான், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா, நல்ல ஆயுளை தந்தேனே, அதில் என்ன செய்தீங்க? அல்லாஹுக்கு பொருத்தமானவர்கள் ஈடுபட்டீர்களா? ஹலாலாக நீங்கள் வாழ்ந்தீர்களா? அதான் சொல்லப்பட்டது, மஸ்ஜிதுக்கு வந்தீர்களா? நீங்கள் நல்ல விடயங்கள் ஈடுபட்டீர்களா? ஷபாபிஹி ஃபீமா அஃப்னா, நல்ல பருவமான சக்தியுள்ள வாலிப பருவத்தை தந்தோமே, என்ன செய்தீர்கள்? 3வது விடயத்தை அல்லாஹ் கேட்பான், அன் மாலிஹி மின் ஐன இக்தசப்தஹு வ ஐன அன்ஃபக்தஹு, உங்களுக்கு செல்வத்தை தந்திருந்தோமே, எங்கிருந்து சம்பாதித்தீர்கள்? அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதரிடத்தில் நாங்கள் கடனாக எடுத்து திரும்ப கொடுக்காமல் மரணித்து விடுவோம் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். மறுமையுடைய சந்தர்ப்பத்தில் கடன்காரர்கள் எங்களுக்கு முன்னால் வந்து நிற்பார்கள், சொல்லுவார்கள், யா அல்லாஹ், இவர்கள் சம்பாதித்த பொருளாதாரம் எங்களுடைய பொருளாதாரம், இவ்வளோ கடன் உலகத்தில் எங்களுக்கு தர வேண்டும், எங்களுடைய ஒரு அடியை கூட எங்களால் நகர்த்த முடியாது. இந்த சம்பாதித்த பொருளை எங்கு செலவழித்தீர்கள் என்ற கேள்விக்கும் நாங்கள் பதில் சொல்லாத வரைக்கும் எங்களால் நகர முடியாது. ஆக அன்புக்குரியவர்களே, இன்று பஜார்களில் புழங்கியிருக்கக்கூடிய பெயர் சொல்லப்படாத சில வட்டி வியாபாரங்கள் இருக்கின்றது. மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு நபரிடத்தில் சென்று சில கடன்களை கேட்கின்றார்கள். கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வசதி படைத்தவர்கள், பணம் உள்ளவர்கள் சந்தோஷமாக என்ன தருகிறீர்கள் என்று கேட்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடமிருந்து ஒரு மனிதர் கடன் எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நபர் சந்தோஷமாக ரிட்டர்ன் தரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமாக தந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்ப்போம் என்று சொன்னால், வாயால் நாங்கள் கேட்போம் என்று சொன்னால், நிச்சயமாக அதற்கும் வட்டிக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இந்த விடயத்தில் நாங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே, இன்னொரு விடயம் எங்களிடத்தில் அதிகமாக பரவி இருக்கின்றது. நாங்கள் லாபம் கொடுக்கிறது, அதாவது எங்களுடைய இன்னொரு சகோதரிடத்தில் பணத்தை எடுத்து நாங்கள் லாபங்களை கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம். அன்புக்குரியவர்களே, 2ஆக இதை பிரிக்கலாம். ஒன்று, உண்மையில் ஒருவர் வியாபாரி நல்ல முறையில் வியாபாரம் செய்கின்றார், மக்களிடத்தில் பணங்களை எடுத்து அதனுடைய லாபங்களை பிரித்து இவரும் எடுத்து அவருக்கும் கொடுக்கின்றார். இந்த
பணத்தை எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் விகிதாசாரத்தை தான் பேசிக்கொள்ள வேண்டும். 100க்கு இத்தனை வீதம் உங்களுக்கு நாங்கள் தருவோம், இப்படி சொன்னால் இது ஹலாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு மாற்றமாக நீங்கள் ஒரு 50 லட்சம் பணத்தை தாருங்கள், மாதத்திற்கு 1 லட்சம் நான் உங்களுக்கு லாபம் தருகிறோம் என்று பணத்தை நாங்கள் குறிப்பிட்டு சொல்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது ஹராமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதாரபா என்ற அடிப்படையில் இது இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கின்றது. நாங்கள் விகிதாசாரத்தை பேசிக்கொள்ளலாம். இதில் இன்னொன்று இதைவிட பாரதூரமானது, ஒரு மனிதர் வியாபாரத்தில் லொஸ்டாகி கொண்டு செல்கின்றார், ரோல் பண்ணுவதற்கு பணம் இல்லை. இவர் என்ன செய்கின்றார்? மக்களிடம் சென்று, நம்பிக்கையானவரிடத்தில் சென்று பணத்தை கேட்கின்றார். எப்படி கேட்கின்றார்? நான் நல்ல ஒரு வியாபாரம் செய்கின்றேன், சொல்வதே பொய். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தந்தால் மாதத்துக்கு இத்தனை வீதம் லாபம் தருவேன். ஆனால் உண்மையில் அவர் வியாபாரம் செய்கிறார் இல்லை, அவர் ரோல் பண்ணுவதற்காக வேண்டி பணத்தை எடுத்து இறுதியில் அவர் மாற்றிக்கொள்வார். இந்த நோக்கத்தில் இன்னொருடமிருந்து நாங்கள் பணத்தை எடுத்து செய்யாத ஒரு வியாபாரத்துக்கு லாபம் கொடுப்போம் என்று சொன்னால் இதுவும் வட்டியாகத்தான் இருக்கும், இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டதாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, நாங்கள் இந்த கடனுடைய விஷயத்தில் மிக மிக பக்குவமாக இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த கடன் இருக்கிறது தானே குடும்பத்தையே அழித்துவிடும், ஒரு சமுதாயத்தையே சீர்கெடுத்துவிடும். 2017ஆம் ஆண்டு இலங்கையில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பிரதேச செயலாளர் ஒரு விடயத்தை முன்வைக்கின்றார், பகிரங்கமாக ஒரு பிரபலிய பத்திரிகைக்கு முன்வைக்கின்றார். இந்த மைக்ரோ கிரெடிட் நுண்கடன் திட்டம் இருக்கிறது தானே எங்களுடைய ஊருடைய கண்ணியத்தை சிதைத்து விட்டது, பெண்களுடைய கண்ணியத்தை சிதைத்து விட்டது. குறிப்பாக ஆண்கள் வீடுகள் இல்லாத சந்தர்ப்பத்தில் சிறிய தொகை கடன்களை கொடுத்துவிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதற்கு பன்மடங்கு லாபத்தை வைத்திருக்கின்றார்கள். இதில் ஒரு குடும்பமே தற்கொலை செய்த வரலாறும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த கடனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதர் இந்த கடனை நான் திருப்பி அடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எடுத்தால் நிச்சயமாக அல்லாஹ் திருப்பி அடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுப்பான். புகாரியில் வரக்கூடிய ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹத அம்வாலன் நாஸ் யுரீது அதாஹா அத்தல்லாஹு அன் ومن أخذ أموال الناس يريد إتلافها أتلفها الله أن. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் இருக்கின்றார், உண்மையில் மனிதரின் அடிப்படையில் அவருக்கு பணம் தேவைப்படுகின்றது. இந்த பணத்தை தன்னுடைய சகோதரிடம் சென்று கேட்கின்றார். நோக்கம் என்ன? இதை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்து விட வேண்டும், நான் எப்படியாவது எந்த காலம் சென்றாவது அல்லது என்னுடைய வீட்டை விற்றாவது, நான் கொடுக்க முடியாவிட்டால் வாகனத்தை விற்றாவது அல்லது என்னுடைய பிள்ளைகளாவது நான் பொறுப்பாக்கி விடுவேன் என்ற நோக்கத்தில் ஒரு மனிதர் கடன் எடுப்பார் என்று சொன்னால் அல்லாஹ் இதை நிறைவேற்றி விடுவான். இன்னொரு மனிதர் இருக்கின்றார், இதே கடனை இவர் என்ன செய்கின்றார்? நோக்கமே கடனை எடுத்து அடைக்காமல் சென்று விடலாம், கடனை எடுத்து விசா போட்டு வெளிநாட்டுக்கு சென்று விடலாம் என்ற நோக்கத்தில் எடுத்தால் அல்லாஹும் அப்படியே ஆக்கிவிட்டு மறுமையில் அவர்களை அல்லாஹ் பிடித்து விடுவான். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகின்றேன். புகாரியில் பதிவாக இருக்கின்றது, சஹீஹான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. பனு இஸ்ரவேலர்களில் 2 நபர்கள் இருந்தார்கள். ஒரு மனிதருக்கு 1000 பொற்காசுகள் பணம் தேவைப்பட்டது. ஒரு மனிதர் அவருடைய நண்பரிடத்தில் வருகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த வியாபாரத்தை, இந்த கடனை ஒழுங்காக படித்து ஒழுங்காக நாங்கள் மேற்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக இதில் அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கின்றான். எங்களுடைய மார்க்கம் பூர்த்தியான மார்க்கம். ஒரு மனிதனுடைய சகல நடவடிக்கைகளையும் எப்படி இஸ்லாத்தில் பார்வையில் இஸ்லாத்துடைய ஒளியில் செய்வது என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கின்றது. ஒவ்வொரு சம்பவமும் எங்களுக்கு ஒரு படிப்பினையை, ஒரு பாடத்தை சொல்லிச் செல்கின்றது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் பனு இஸ்ரவேலர்களிலிருந்து இன்னொரு மனிதத்தில் வருகின்றார். வந்து கேட்கின்றார், அன்பு நண்பரே, எனக்கு 1000 பொற்காசு பணம் தேவை. இவர் கேட்கின்றார், சரி நான் தருகின்றேன், இதற்கு யாரு சாட்சியாக இருப்பது? இவர் சொல்லுகின்றார், இந்த ஊரில் எனக்கு சாட்சியாக யாரும் இல்லை, வகஃபா பில்லாஹி ஷஹீதா, அல்லாஹ் இதற்கு பொறுப்பாளனாக இருக்கின்றான், நிச்சயமாக நான் அல்லாஹுடைய உதவியால் இதை நிறைவேற்றுவேன். சரி, உங்களுக்கு சாட்சி தான் இல்லை, பணத்தை எடுத்துட்டு போறீங்க,
நீங்கள் இந்த பணத்தை ரிட்டர்ன் கொண்டு வராட்டி யாரிடத்தில் நான் இதை போய் கேட்கறது? அதுக்கும் சொல்கிறாங்க, வகஃபா பில்லாஹி வக்கீலா, அல்லாஹ் தான் இந்த பணத்துக்கு பொறுப்பு. இறுதியில் 1000 பொற்காசுகளை கொடுக்குறாரு. இவரும் எடுத்து அவருடைய ஆற்றை தாண்டி அவருடைய ஊருக்கு போகிறாரு. கொஞ்சம் காலம் கடக்குது. இந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. கடனை கொடுத்தவரும் ஆற்றோரத்துக்கு வாராரு, கடனை எடுத்தவரும் அடுத்த சைடு ஆற்றோரத்துக்கு வாராரு. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த பக்கத்திலிருந்து இந்த பக்கம் வருவதற்கு ஒரு வாகனம் கிடைக்கதில்லை. அன்புக்குரியவர்களே, இவரும் பார்த்து நிற்கிறாரு, அவரும் எதிர்பார்த்திருக்கிறாரு, வாகனம் கிடைக்கதில்லை. இறுதியில் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஒரு பலகை எடுக்கிறாரு, பலகையை 2ஆக பிரிக்கிறாரு. அதில் 1000 பொற்காசுகளையும், இது உங்களிடத்தில் இன்னாரிடத்தில் வாங்கின 1000 பொற்காசுகளை கடனாக வாங்கினதை திருப்பி தாரேன் என்று சொல்லி அந்த பலகையை மூடிவிட்டு அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி ஆற்றில் அனுப்பிவிடுகின்றார். இவரும் பார்த்துவிட்டு ஒரு பலகை மிதந்து வருகின்றது. அந்த பலகை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, விறகுக்காவது நாங்கள் பயன்படுத்துவோம். அன்புக்குரியவர்களே, இதை குடும்பமாக சேர்ந்து 2ஆக வெட்டுகின்றார்கள். 1000 பொற்காசுகளும் அதே போன்று இந்த கடிதம் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் பாருங்கள், எந்த அளவு அவரும் கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். இவரும் நம்பிக்கையோடு கொடுத்தார். அல்லாஹ் கொண்டு சேர்த்தான். இது அல்ல விடயம். இறுதியில் அவருக்கு ஒரு வாகனம் கிடைத்து அவர் திரும்பவும் இந்த ஊருக்கு வருகின்றார். இன்னொரு 1000 பொற்காசுகளை கொண்டு வருகின்றார். இவரிடத்தில் கொடுக்க சொல்லுகின்றார், நான் என்னுடைய டேட்டுக்கு இந்த ஆற்றோரத்தில் வந்தேன், எனக்கு வாகனம் கிடைக்கவில்லை, இந்தாங்க உங்களுடைய 1000 பொற்காசுகள். அன்புக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவரும் அல்லாஹுக்கு பயந்தவர். சொல்லுகின்றார், நீங்கள் எனக்கு தர வேண்டிய 1000 பொற்காசுகளை அல்லாஹ் கொண்டு என்னிடத்தில் சேர்த்து விட்டான், இதை நீங்கள் திரும்பி கொண்டு செல்லுங்கள். இவர் நினைத்திருந்தால் எனக்கு கிடைக்கவில்லை என்று அதை எடுத்திருக்கலாம். இவரும் அல்லாஹ்வை பயந்திருந்தார், அவரும் அல்லாஹ் மீது தவக்குல் வைத்திருந்தார், நம்பிக்கை கொண்டிருந்தார். அல்லாஹ் இந்த பணத்தை கொண்டு சேர்த்தான். இதே மாதிரி தான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தத்தை விரும்புகின்றான். நாங்களும் இந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தேடுகின்றேன். இதன் மூலமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை நான் அடைய போகின்றேன். இஸ்லாம் எங்களுக்கு கடனை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றது, அடகை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றது, வியாபாரத்தை ஹலாலாக்கி வைத்திருக்கின்றது. இதை நாங்கள் ஹலாலாக அமைத்து கொண்டு நாங்கள் கடனை திரும்பவும் கொடுப்போம், திரும்பவும் அடைப்போம் என்ற நோக்கத்தில் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் எங்களுடைய வியாபாரத்திலும் அபிவிருத்தியை தந்து எங்களையும் சீராகவும் செழிப்பாகவும் இந்த உலகத்தில் வாழ வைப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை பொருந்திக் கொண்டு எங்களுடைய வியாபாரத்தில் அபிவிருத்தியை உண்டு பண்ணி தருவானாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை மன்னிச்சிடுவாக யா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாக யா அல்லாஹ். எங்களுடைய உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிடுவாக யா அல்லாஹ். இந்த பள்ளியை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். வாலிபர்களை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். முஸ்லிம் உம்மாவை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். யாரெல்லாம் மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யா அல்லாஹ், அவருடைய மன்னரை பொன்னரையாக மாற்றிடுவாக யா அல்லாஹ். எங்களுடைய அமல்களை பொருந்திக் கொள்வாக யா அல்லாஹ். வியாபாரத்தை பரக்கத்தை ஏற்படுத்திடுவாக யா அல்லாஹ். கடன்கள் அற்ற வாழ்க்கையை தந்திடுவாக யா அல்லாஹ். எடுத்த கடன்களை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்திடுவாக யா அல்லாஹ். ஹலாலான வியாபாரத்தை தந்து வட்டியை விட்டு எங்களை பாதுகாத்திடுவாக யா அல்லாஹ். உண்மை சொல்லக்கூடியவர்களாக எங்களை மாற்றிவிடுவாக யா அல்லாஹ். வியாபாரத்தில் நேர்மை உள்ளவர்களாக எங்களை மாற்றிவிடுவாக யா அல்லாஹ். மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கடன் இல்லாமல் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திடுவாக யா அல்லாஹ். இந்த சிறிய துஆவை உன் தனிப்பெரும் கிருபையால் ஏற்றுக்கொள்வாக யா அல்லாஹ். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.